இந்த பகவானுக்கு தாசியம்னு அடியவனா கைங்கரியம் பண்றோமே, இதுக்குள்ள உயர்வு தாழ்வே கிடையாது. இந்த கைங்கரியம் பண்ணா ஒசந்தவர், இது தாழ்ந்ததுன்னு கிடையாது. வேத பாராயணம் பண்ணாலும் சரி, தீவெட்டி பிடிச்சாலும் சரி, எல்லாமே பெருமாள் கைங்கரியம். வேத பாராயணம் பண்றவர் வேதம் படிச்சு பெருமாள் கைங்கரியம் பண்றார். ஸ்ரீபாதம் தாங்குபவர் ஸ்ரீபாதம் தாங்கி கைங்கரியம் பண்றார். தீவெட்டி பிடிப்பவர் தீவெட்டி பிடிச்சு கைங்கரியம் பண்றார். அத்தனையும் கைங்கரியமே ஒழிய, நம்மாழ்வார் பாடுறார், மதுவார் தன்னன் துழாயான் முது வேத முதல்வனுக்கு எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் வீடே. ஒண்ணு பெருசு இன்னொன்னு சின்னதுன்னு எந்த கைங்கரியத்தையும் நாம சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. எல்லா கைங்கரியங்களும் வசதி. மேலும் இந்த ஜீவாத்மாவின் சொரூபம் என்னன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டே இருப்பதுதான் சொரூபம். அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பெருமாளுக்கு சரீரம். இது வேதத்துல சொல்லியிருக்கு, எஸ்ய ஆத்மா சரீரம்னு. இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஆன்மீகம், உடம்புக்குள் ஜீவாத்மா. அது போல் ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா பகவான் இருக்கிறான். இந்த உடம்பு காலம் முழுக்க என்ன பண்றது, தன்னுடைய ஆத்மாவுக்காகத்தானே உழைக்கிறது. உடம்பு என்னைக்காவது சொந்த காரியம்னு ஏதாவது பண்ணியிருக்கா? தன் ஆத்மாவுக்காக உழைக்கிறது. அப்ப இந்த ஆத்மா பகவானுக்கு உடம்பு பகவானுக்கு சரீரம்னா 24 ஹவர்ஸ் என்ன பண்ணணும்? தன் ஆத்மாவான பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா உழைக்க வேண்டும். அதான் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் இந்த உடம்பு அதன் ஆத்மாவுக்காக உழைக்கிறது, ஆத்மா பெருமாளுக்கு உடம்பு. அதனால தனக்கும் ஆத்மாவானிய பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா கைங்கரியம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம லெவல்ல நாம் இருக்கக்கூடிய ஸ்திதியில எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ, பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போய் அங்க கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு பெருமாள் உகக்கக்கூடிய எல்லா கைங்கரியங்கள், இதை தினந்தோறும் செய்து கொண்டு வருவது என்பது 7வது பக்தி, தாஸ்யம். அடுத்து 8வது, இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையானது, சக்கியம். பகவானோடு நண்பனாக கலந்து பழகுவது. நன்னா இப்ப நம்ம வரதராஜ பெருமாள் சன்னதிக்கே போறோம்னா பெருமாளோடு பேசலாம், உரையாடலாம், உறவாடலாம். பகவான்னா அப்படியே ரொம்ப பெரியவர் மட்டும்தான் நினைக்க வேண்டாம், அவர் பெரியவர் தான். ஆனா எளியவராக இறங்கி வந்து நம்மோடு உரையாட உறவாடக்கூடிய அந்த கருணை என்பது பகவான்கிட்ட உண்டு.